வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். நான் இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷல் பொங்கல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த குழம்பு செய்கிறதுக்கு 7 விதமான காய்கள் எடுத்திருக்கேன். இந்த குழம்பு செய்கிறது ரொம்பவே ஈஸி. எப்படி செய்யலான்னு வாங்க பார்த்துடலாம். நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 25 மில்லி எண்ணெய் சேர்த்துருக்கேன், கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அது கூட பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் பூண்டு ஓரளவு வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு 2 தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற காய்கள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். நான் முதல்ல மொச்சை பயிறு சேர்த்துக்கிறேன். பச்சை மொச்சையை உரித்து அந்த பயிறு சேர்த்துக்கிறேன். ஒரு 100 கிராம் அளவு அவரைக்காய் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பூசணிக்காய் ஒரு துண்டு, சின்ன துண்டு வெட்டி சேர்த்துருக்கேன். வெள்ளை பூசணிக்காய் ஒரு துண்டு 100 கிராம் அளவு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு தோலை சீவி சேர்த்துருக்கேன். அது கூடவே சுரைக்காயை பட்டையை சீவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடயே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாப்பொடி ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் கத்திரிக்காயை சேர்க்க மறந்துட்டேன். ஒரு 4 கத்திரிக்காயை நறுக்கி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போது தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது திறந்து பார்த்து கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வருது. காய் ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்துருக்கிறனால நாட்டு சர்க்கரை சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா காயெல்லாம் நல்லா குழைய வேகிற வரைக்கும் விட்டுருவோம். இப்போ காய் வெந்து வந்துச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலையும் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக பொங்கல் குழம்பு செஞ்சிடலாம். சில பேர் பருப்பை வேக போட்டு கூட சேர்த்துப்பாங்க. இது ஈஸியான மெத்தடு. இந்த குழம்பு தான் பெரும்பாலும் கிராமத்தில் செய்வாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி.